கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் இயேசு நாமத்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் சீக்கிரத்தில் நீங்கி நாம் சபையில் ஒன்றாய் கூடி ஆராதிக்கிற நேரம் வேலை வந்துவிட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் கூடி சீக்கிரத்தில் சபையில் ஒன்றாய் கூடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இதுவரையிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் கிருபையாய் காத்து நடத்தி வந்தார். இன்னும் கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய கரம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் நாம் ஒன்றாய் கூடி ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கவும் தியானிக்கவும் போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் ஒரு விஷயம் கூட கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் அப்பாவை மகிமைப்படுத்துவோமா, கர்த்தரை உயர்த்துவோமா. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதம் சொல்லப்படுகிறது, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்ற வசனத்தின்படியாய் கர்த்தர் இன்னும் நம்மை சீர்படுத்துவாராக. கர்த்தர் இன்னும் நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. கர்த்தர் இன்னும் நம்மை நிலைநிறுத்துவாராக. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். கரம் பிடித்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் நம்மை கைவிடாத கர்த்தர். எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. உள்ளத்தினாலிருந்து கர்த்தரை சோதரம் பண்ணி வேதம் சொல்லப்படுது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லப்படுது. ஹல்லேலூயா. எங்க துதி உண்டு அங்க விடுதலை உண்டு. இந்த கால வேளையில் கர்த்தரை ஒரு நிமிஷமாய் கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரீகா பா 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 பா. இயேசுவை உயர்த்தி 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 என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்த தெய்வம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவே இறுதி வரை கபபபபபப. நம்புவே இறுதி வரை ஸ்ரீ. நம்புவே இறுதி வரை. நம்புவே இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. நாளும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே இறுதி வயசுவே. நம்புவே இறுதி ஆவியானவரே. நம்புவே இறுதி வரை. நம்புவே இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே.
நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துமா, மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த கால வேளை ஒரு விஷயம் ஆய்ப்புட எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னி, எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னி, எங்கள் மீறுதலுக்கு கீழ்ப்படியாமை யாவற்றையும் மன்னிங்கப்பா. இந்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது என்று வார்த்தைப்படியாய் கர்த்தாவே, எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து எங்கள் உச்ச தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் உள்ளம் புறமாய் கழுவி சுத்திகரிக்கிறாங்க. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் கழுவி சுத்திகரிக்கிறாங்க. தேவனே, எங்களை பரிசுத்தப்படுத்தி காத்து விடுகிறாங்க. இந்த வேளை ஒரு விஷயம் ஆய்ப்பு நமக்கு நன்றி செலுத்துறேன். தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசுகிறாங்க. அன்றைக்கு ஆண்டவரே, ஒரு கழுதை கொண்டு பிள்ளையாவோடு கொண்டு பேசின கற்று ஒரு சேவலை கொண்டு ஆண்டவரே பேதுருவை உணர்வடே செய்த எங்கள் ஆண்டவரே, அடிமையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. அடிமை மறைத்து நீர் பேசுகிறார்கள். உடைய வார்த்தை அடிமைக்கும் கேட்கிற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையும் சத்தியம் நிறைந்த வார்த்தைகளை அனுப்பித்தார். கர்த்தர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் ஒரு விஷயம் கூட உங்களை அவரையும் இயேசு நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போயிருந்தார். இந்த செய்தி தலைப்பு தேவனுடைய சித்தத்தை செய். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் ஊழியம் செய்கிறோம். அநேகர் இயேசுக்காக எதையாலும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதில்லை, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யறதில்லை. நானா ஒரு வட்டத்துக்குள்ள இருந்துட்டு இதுதான் ஒரு ஊழியம், இதுதான் இப்படிதான் செய்யணும் சொல்ற ஒரு வட்டத்துக்குள்ள நான் இருந்துச்சு. அந்த வட்டத்துக்குள்ள இயேசுவையும் சில வேளை அடைக்க பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வோம். இங்கே ஒரு 2 நபர்களை குறித்து பார்க்க போகிறோம். அதுல லூக்கா 7ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிறோம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து வந்திருந்தார். 37ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே வந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து. இங்கே 2 நபர்களை குறித்து பார்த்தோம். ஒன்று பாவியான ஒரு ஸ்திரீ, இன்னொன்று பரிசேயன் என்கிற ஒரு சீமோன் என்கிற ஒரு மனுஷன். சீமோன் இயேசுவை கௌரவப்படுத்த விரும்புகிறார். சீமோன் இயேசுவை கனப்படுத்த விரும்புகிறார். நன்மை பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு இதெல்லாம் செய்தா இயேசுக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லி என்னுடைய மைண்ட் செட்டை தான் அவருக்குள்ள திணிக்க பார்க்கிறேன். என்னுடைய மைண்ட் செட்டு தான் அவருடைய சித்தமா இருக்குன்னு சொல்லி கூட நாம் அநேக நேரத்தில் எண்ணி விடுகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னுடைய எண்ணம் அவருடைய எண்ணம் அல்ல. வேதம் சொல்லப்பட்ட உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, உன் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேதம் சொல்லப்பட்டது சீமோன் இயேசுவை கனமணினான். பாவியான ஸ்திரீ கர்த்தருடைய சித்தத்தை செய்தார். வேதம் சொல்லப்பட்ட சீமோன் தன்னுடனே இருக்கும்படி இயேசுவை அழைத்தான். ஆனா சீமோன் இயேசுவோட கூட தனித்திருந்தானான்னு கேட்டா அது இல்லை. ஹல்லேலூயா. இந்த 2 காரியத்தை நான் உங்களுக்கு வேறுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று இயேசுவை அழைத்த பரிசேயன், இன்னொன்று இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட ஒரு சகோதரி. பரிசேயன் என்பவன்
அவன் பாரம்பரியமாகவே அவன் கிறிஸ்தவனாக இருந்து வந்திருக்கலாம். ஆனா பாவியான ஸ்திரியை குறித்து அப்படி சொல்ல முடியுமா என்னன்னு சரியா நமக்கு தெரியல. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வேறுபடுத்தி காட்ட விரும்புகிறேன். இயேசு இருக்கிறார் என்று அவர் கேள்விப்படுகிறார். இப்ப நம்ம கூட ஒரு வழியில போறோம்னா நமக்கு தெரிஞ்ச நபர் இந்த இடத்துக்கு இன்னார் வீட்டுக்கு வந்திருக்கிறார், இல்ல நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார் ஆன்னு கேள்விப்பட்டோம்னா நம்ம நேரா போய் எப்போ வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், பாத்ரூம் போலான்னு வந்தேன் ஆன்னு சொல்லிட்டு போயிடுவான். அங்க வேதம் அப்படி சொல்லப்படல. அவள் அறிந்து பரிமள தைலத்தை கொண்டு வருகிறார் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அவள் அநேக நாளாக இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவளுக்குள்ள இருந்திருக்கலாம். அநேக நாளாக இயேசுவை காண வேண்டும், இயேசுவோடு கூட இயேசுவை நான் சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருந்திருக்கலாம். இல்லை என்றால் பரிமள தைலத்தை அநேக நாள் இயேசுக்காக அவள் வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில நான் ஒன்று சொல்லுகிறேன், தேவனுக்காக காத்திருக்கிற மக்கள் மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் தான், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு தான் தேவனுடைய எண்ணம் என்னன்னு தெரியும். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். மோசே ஆரோன் 2 பேரும் ஊழியக்காரங்க தான். ஆனா மோசே கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவன், ஆரோன் காத்திருக்கிறவன் அல்ல. வேதம் சொல்லப்படுகிறது, மோசேக்கு கர்த்தருடைய சித்தம் என்ன என்பது தெரியும். ஆனா ஆரோன் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக கண்ணுக்குட்டியை உண்டாக்கினவன், விக்கிரகத்தை உண்டாக்கினவன். இதுதான் தேவன், இதுதான் உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தேவன் என்று சொல்லி ஜனங்களை சீர்கெடுத்த பண்ணின ஒரு ஆர்வம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் இருந்தாதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்குது, அப்பொழுது 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாக ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் வந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து 38 வாசிக்கிறேன். அவர் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டிருந்தார். என் அன்பு தேவர்களே, சீமோன் இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து தன்னோடு கூட பங்கிருக்கும்படி இயேசுவை அழைத்திருக்கிறான். இயேசுவை கௌரவப்படுத்த விரும்புகிறான். ஆனா இயேசுவை தேடுகிற ஒரு வாஞ்சோட ஒரு ஆத்மா இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து இயேசுக்கு பின்னாக நின்று அவள் அழுகிறாள். அப்புறம் அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவள் இயேசுகிட்ட வந்தவனதான் உணர்வடைகிறான். நான் ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. என் அன்பு தேவர்களே, ஒரு கண்ணாடிக்கு முன்பாக நின்றால்தான் என் உருவம் எப்படி தெரியுமோ, கண்ணாடிக்கு முன்பாக நின்றால்தான் என் சரீரத்தில் இருக்க, என் உருவத்தில் இருக்கிற அலங்கோலங்கள் எனக்கு தெரியுமோ, அதே போல்தான் இயேசுக்கு முன்பாக நிற்கும்போதுதான் நான் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். என் வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். இயேசுக்கு முன்பாக நிற்காத வரையில் நம்ம பர்ஃபெக்டா தோணும், நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு தோணும். ஆனா இயேசுக்கு முன்பாக நின்றாதான் நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன்னு தெரியும். என் அன்பு தேவர்களே, தாவீது ஒரு வசனத்துல சொல்லுறான், வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும். அர்த்தம் என்ன? உண்மை வேதனைப்படுத்துகிற, அவன் வாழ்க்கையில வேதனை உண்டாக்குற இல்ல, உண்மை வேதனைப்படுத்துகிற ஒரு வழிகள், உண்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், உண்மை வேதனைப்படுத்துகிற நிலைகள் என் வாழ்க்கையில இருக்குமானால் தயவு செய்து அதை மாற்றி விடுங்க. ஏன்னா அவனுக்கு தெரியாது நான் போகிற பாதையெல்லாம் சரின்னு நினைக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாமும் கூட அநேக நேரத்துல எனக்கு என்ன தோணுது அதை செய்துட்டு ஆண்டவரை வற்புறுத்தியால உட்கார வச்சு ஆண்டவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். என் மைண்ட் செட்டுக்குள்ள வந்து இயேசுவை அடைக்க பார்க்கிறேன், என்னுடைய கற்பனைக்குள்ள இயேசுவை கொண்டு வர விரும்புகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளா இருப்போம், தேவனுக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளா இருப்போம். வேதம் சொல்லப்படுகிறது, அவள் இயேசுக்கு பின்பாக நின்று அவள் அழுது தன் கண்ணீரால் அவருடைய பாதங்களை நனைத்து தன் தலைமையால் துடைத்து
என் அன்பு தேவ பிள்ளைகளை தான் கொண்டு வந்த பரிமள தைலத்தை ஊற்றினார். நீங்க இதே மார்க்கு அல்லது மத்தேயுவில் நீங்க வாசித்தீங்கன்னா அந்த பரணியை உடைத்து என்ற வார்த்தை வரும். என் அன்பு தேவ பிள்ளை அப்படின்னா இயேசுக்கு முன்பாக வந்து தன்னுடைய பாவமான அந்த வாழ்க்கையை அவன் உடைத்தான். அவன் பாவமான வாழ்க்கை அது சின்ன பின்னமாக மாற்றப்பட்டது. அங்கே மார்க்கு அல்லது மத்தேயுவில் சொல்லப்படும் பரிமள தைலம் அந்த வீடு எங்கும் வாசனை உண்டாயிற்று. பாவியாய் வந்த ஒரு ஸ்திரீ வாழ்க்கை மாற்றப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் அழுத்தம் திருத்தமா சொல்லுகிறேன், கௌரவத்துக்காக ஆண்டவரை தேடாமல் தாழ்மையுள்ள பிள்ளைகளாய் கணக்கெடுக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கௌரவத்துக்காக ஆண்டவர் தேடுறாங்க. அநேகர் ஆலயத்தில் போஸ்டிங் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. ஆலயத்தில் தனக்கு ஒரு முதன்மையான ஒரு இடம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. நான் சொல்றேன் தப்பு இல்லை. ஆனா வேதம் சொல்லக்கூடியது கர்த்தருக்காக இறங்கி வருகிற பிள்ளைகளா இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையுள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். வேதம் சொல்வது லூக்காவில் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். உடனே ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒருவன் அழைக்கப்பட்டிருக்கும் போது நீ தாழ்ந்த இடத்துல இருந்து என்று வேதம் சொல்லப்பட்டுவோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்துவோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அடுத்த வசனத்தை 39வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியா இருந்தார். தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இந்த வேதம் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அந்த பாவியான ஒரு ஸ்திரீ இயேசு இருக்கிறார் கேள்விப்பட்டு அவள் உள்ளம் உடைந்து என் அநேக நாள் ஏக்கம், என் இயேசுவை காண வேண்டும் என்ற ஏக்கம் இன்றைக்கு நிறைவேறிச்சு. இப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நான் நிற்க தகுதி இல்லாதவள் என்று அவள் உணர்ந்து தேவனுக்கு முன்பாக அழுது அவருடைய பாதத்தை நனைத்து அவரை தொடுகிறார். இவளுக்கு கூட ஒரு எண்ணம் வந்துச்சு. என்னன்னா, நம்ம சரியான நபரை தான் அழைச்சிருக்கிறோமா? இவர் தீர்க்கதரிசியா இருந்திருந்தால் அப்ப அர்த்தம் என்னன்னா, நம்ம சரியான நபரை தான் அழைச்சோமா? இவர் தீர்க்கதரிசி தானா? இவர் ஊழியக்காரர் தானா? ஏன்னா ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ தொடருக்கு அவர் இடம் கொடுக்கிறாரு அப்படின்னா அர்த்தம் என்ன? அவனுடைய மைண்ட் செட் என்னன்னா, தான் ஒரு பர்ஃபெக்டானவன் என்றும், தான் ஒரு பரிசுத்த கூட்டத்தை சேர்ந்தவன் என்றும், தான் ஒரு பரிசுத்தவான் என்றும், தான் தான் தேவனை ஆராதிக்க தகுதி உள்ளவன் என்றும் அவனுடைய மைண்ட் செட். ஆனா வேதம் சொல்லப்படுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை கர்த்தர் நேசிக்கிறார். பாவத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது. நான் ஒருவேளை ஒரு காலத்துல பாவியாதான் இருந்தேன். ஒரு காலத்துல பாவம் செய்யறவனாதான் இருந்தேன். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தும் கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். கிறிஸ்துமஸ் டைம்ல ஆண்டவருக்காக எதையாயிரம் சேர்ந்து ஊரெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணுவோம். கோயிலெல்லாம் அலங்காரம் பண்ணுவோம். ஆனா கோயிலுக்கு போக மாட்டோம். தேவ சுத்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஆலயம் சூப்பரா இருக்கணும். நம்ம ஊருக்கு ஆண்டா இருக்கணும். கிறிஸ்துமஸ் டைம்ல ஆண்டவர் அலங்காரம் பண்ணணும் எல்லாம் இருப்போம். ஆனா என் வாழ்க்கை சுத்தமா இல்லை. என் அன்பு தேவர்களே, இயேசுவை ஒரு நாள் தேடி வந்தார். இயேசுவை ரட்சித்தார். இயேசுவை பாவி என்று ஒதுக்கியிருப்பாரானால் சொல்லியிருப்பாரானால் நான் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் இருந்திருக்க முடியாது. இயேசுவை தேடி வந்த நிமித்தமாதான், பாவியாக என்னை நேசித்தது நிமித்தமாதான் தேவன் என்னை ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் நம்மை நிறுத்தியிருக்கிறார். என் அன்பு தேவர்களே, தேவனுக்கு முன்பாக நாம் அனைவரும் சமம். நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். இங்கதான் சொல்லிடலாம், ரெவரன் சொல்லலாம், டாக்டர் சொல்லலாம், ஊழியக்காரன் சொல்லலாம், விசுவாசின்னு சொல்லலாம். ஆனா என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் எங்களையும் என்னை ஒரே விதமாக தான் கர்த்தர் பார்க்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். உங்களுக்காக எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார். உங்களுக்காக எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்.
உங்களுக்காக கூட ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்தல, எனக்காக அல்லது கூட ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்தல, எனக்காக என்ன ரத்தத்தை சிந்தினாரோ அதே ரத்தத்தை தான் உங்களுக்காக சிந்தினார். அன்பு பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். பரிசேயனுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ தொடுகிறார், இவர் பரிசுத்தமானவர் என்று நான் அழைத்தேன், இவர் தீர்க்கதரிசி என்று அழைத்தேன், ஆனால் இவர் பாவியான ஸ்திரீ தொடுகிற இவர் அறியாமல் இருக்கிறாரே, இந்நாள் என்பதை அவர் அறியாது இருக்கிறாரே. வேதம் சொல்லப்படுகிறது, இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். என் அன்பு பிள்ளைகளே, அவள் பாவி என்று இவன் தீர்மானித்து வைத்திருக்கிறான். நான் சொல்றேன், உலகம் ஒருவேளை உங்களை என்னை பாவின்னு முத்திர குத்தலாம், ஆனால் தேவன் அப்படி பார்க்கிற தேவன் அல்ல. சாராளை குறித்து வேதம் அறிமுகப்படுத்துகிறது, மலடியா இருந்த சாரா. அப்படின்னா அடுத்து என்ன? உலகம் அவளை மலடியாய் பார்த்தது, தேவன் அவளை ஜாதிகளுக்கு தாயாய் பார்த்தார். நீ ஜாதிகளுக்கு தாயா இருப்பாய். என் அன்பு பிள்ளை, உலகம் என்னை பார்க்கிற விதங்கள் வேற, என் தேவன் என்னை பார்க்கிற விதங்கள் வேற. ஒருவேளை உங்க குடும்பத்தார், இந்த செய்தியை சொல்றேன், உங்க குடும்பத்தார், உங்கள் உடன்பிறப்பவர்கள், நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல உங்களை சிலர் அற்பமாயிடலாம். அவர்களுக்கு முன்பாக என் தேவன் உங்களை உயர்த்தும் காலம் வெகு சீக்கிரத்தில் இருக்கு. அவர்களுக்கு முன்பாக தேவன் உங்கள் தலைகளை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார். அவன் அழைக்கப்பட்டவன் சொல்லுறான், இவள் பாவியான ஒரு ஸ்திரீ. நான் சொல்றேன், சீமோனாகவே இருந்தான், ஆனா பாவியாகிய ஸ்திரீ தான் மாற்றப்பட்டார். அவள் தான் பரிசுத்தமாக்கப்பட்டார். அவள் தான் ஆண்டவர்கிட்ட என்ன தேவைக்காக வந்தாலோ அதை பெற்று கொண்டு போனான். என் அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லப்பட்டது, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பீர்களாக. நீங்கள் எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். எதை வைத்து மற்றவர்களை நான் குற்றவாளி என்று நான் தீர்க்கிறேனோ அதே அளவினால் நானும் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவோம். நீதிமொழிகளை சொல்லப்படும், நான் நீதிமானாக்கினவனை குற்றப்படுத்துகிறவன் யார்? அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளே, நாம் ஒருபோதும் குற்றம் சுமத்தக்கூடாது. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். அடுத்த வசனம் சொல்லப்பட்டது, 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். வேதம் சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் அவனுடைய எண்ணத்தை, அவனுடைய மைண்ட் செட்டை கர்த்தர் புரிஞ்சுட்டு கேட்கிறார், நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அப்பொழுது ஒரு சம்பவத்தை சொல்லுறான். ஒருவனிடத்துல ஒருவர் 2 பேர் கடன் பட்டு இருந்தார்கள். அதில் சொல்லப்பட்டிருக்குது, ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கடன் பட்டு இருந்தான். இவர்கள் இருவருடைய கடனையும் கடன் கொடுத்தவன் மன்னித்து விட்டான். இவர்கள் யார் அவனிடத்தில் அன்பா இருப்பார்கள் என்று ஒரு கேள்வி வைக்கிறான். அவன் சொல்லுறான், அந்த 500 வெள்ளிக்காசை பெற்றவன் அவரிடத்தில் அன்பா இருப்பான். ஆண்டவர் சொல்ல, எவனுடைய அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவனே கர்த்தரிடத்தில் அன்பா இருப்பான். என் அன்பு தேவர்களே, வேதம் சொல்லப்படுகிறது, அவர் 44வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கலாயே, உன் வீட்டில் பிரவேசித்து நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரால் என் கால்களை நினைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அப்படின்னா அர்த்தம் என்ன? தேவனுக்கு செய்ய வேண்டிய 2 காரியத்தை இவர் செய்யல. அவருடைய பாதத்தை செய்யல, கழுவல, அவரை முத்தம் செய்யல. என் அன்பு பிள்ளைகளே, தேவன் அவனுடைய அழைப்புக்கு இணங்கி அவன் வீட்டிற்கு கர்த்தர் சென்றார். டைனிங் டேபிள் எல்லாம் இருந்தது, சாப்பாடு எல்லாம் இருந்தது. ஆனா தேவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிட அங்க இல்லை. தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவன் செய்யல. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களிடத்துல என்னிடத்திலும் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார்.
இன்றைக்கு உங்களை கொண்டு என்னை கொண்டு தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய என் தேவன் துடிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லப்படுகிறது, வழியறிய ஒரு அத்தி மரத்தை ஆண்டவர் கண்டு அந்த அத்தி மரத்துல பழம் இருக்குமா என்று எண்ணி அந்த அத்தி மரத்தை நோக்கி போனார். ஆனா அந்த அத்தி மரத்துல கனி இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அத்தி மரத்துல ஆண்டவர் வெளிப்புறமாய் பார்த்து ஒரு சந்தோஷமா இருந்தாலும் அந்த அத்தி மரத்துக்குள்ள தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தேவனுக்கு அங்கே ஒரு காரியம் பூர்த்தியாக வேண்டியது இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லப்படுது, உன் வீட்டிற்குள் நான் பிரவேசித்தேன், என் கால்களை கழுவ நீ தண்ணி தரல, எனக்கு நீ முத்தம் செய்யல. ஆனா அந்த பாவியான ஸ்திரீயோ, அவள் தன் கண்ணீரால் என் பாதங்களை நனைத்து தன் தலைமையால் அவைகளை துடைத்து என்னை ஓயாமல் முத்தம் செய்தார். என் அன்பு தேவப்பிள்ளை, சீமோன் கர்த்தரை கௌரவப்படுத்த விரும்பினான். ஆனா பாவியான ஸ்திரீயோ தன்னை தாழ்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார், ஆண்டவரை உயர்த்தினார். என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்லுவேன், கௌரவத்துக்காக ஊழியம் செய்யாதீங்க, கௌரவத்துக்காக ஆண்டவரை தேடாதீங்க, தேவ சமூகத்துல கௌரவத்தை எதிர்பார்க்காதீங்க. அதே வேளையில் உங்க ஸ்தானத்தை நினைச்சு விடாது, விட்டு கொடுக்கூடாது. ஒரு உதாரணமா சொல்லுவேன், சாராள் தன்னுடைய வீட்டு அடிமை பெண் ஆகிய ஆகாரிடம் தன் ஸ்தானத்தை விட்டு கொடுத்தார். தனக்கு அடிமையா இருந்த ஒரு ஸ்திரீ அவளை பார்த்து நகைத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கௌரவத்தை எதிர்பார்க்க கூடாது. அதே வேளையில தேவன் எனக்கு வைத்த ஸ்தானத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் நாம் இழந்து விடவும் கூடாது. சேஷ்டபுத்திர பாகம் ஏசா யாக்கோபுக்கு அந்த சேஷ்டபுத்திர மேன்மை அறிந்திருந்தான். ஏசா அறியல. நமக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது என்பதை அவன் அறியல. தன் ஸ்தானத்தை யாக்கோபின் இடத்துல விற்று போட்டான். நீங்க எபிரேயர்ல நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், அவன் கண்ணீரோடு தேடியும் மனமாறுதலை அவன் காணாமல் போனான். அன்பு பிள்ளைகள், உங்களுக்கு தேவன் உங்களுக்கு என்று வைத்த ஸ்தானத்தை நீங்கள் விடாதிருப்பீர்களாக. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தேவ சமூகத்தில் கௌரவத்தை தேடக்கூடாது. ஒரு மேன்மையான இடத்தை நான் தேடக்கூடாது. தேவன் என்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லப்பட்டது. இப்போ 47 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கொண்டாரே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். என் அன்பு பிள்ளைகளே, இயேசுவால் அழைக்கப்பட்ட இயேசுவை அழைத்தவனுக்குள்ள மாற்றம் இல்லை. இயேசுவை தேடின அந்த ஸ்திரீக்குள்ளதான் மாற்றம். அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கை தான் மாற்றப்பட்டது. அவருடைய வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்பட்டது. இதுவரையிலும் அவளை ஜனங்கள் பாவி என்று முத்திரை குத்தின ஜனங்கள், இதுக்கப்புறம் அவளை நான் நிச்சயமா சொல்லுவேன், பரிசுத்த வாழ்க்கை என்று அழைத்திருப்பார்கள். ஏன்னா நீங்க மார்க்கு அல்ல மத்தேயுவை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் பேசப்படுவாள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவப்பிள்ளையே, இயேசுவோடு கூட இயேசுவை நான் வாஞ்சையோடு கூட தேடுவோமானால் என் வாழ்க்கை மாற்றப்படும். கௌரவத்துக்காக தேடுவோமானால் என் வாழ்க்கை மாற்றப்படாது. நான் நானாகவே இருப்பேன். என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இருக்காது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மணவாளனாகி இயேசு வரப்போகிறார். அவர் வருகிறார். அவருடைய வருகைக்கு நாம் நீங்களும் நானும் ஆயத்தமாவோம். இயற்கைகள் எல்லாம் நம்ம எச்சரித்துக் கொண்டு இருக்கிறது. நாட்டில் நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம எச்சரித்துக் கொண்டு இருக்கிறது. மணவாளனாகிய
இயேசு மகாராஜா வரப்போகிறார் என்று. நண்பதே பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். விழிப்புள்ளவர்களாக இருப்போம், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக்குவோம். இயேசுக்கு முன்பாக நிற்போம். நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும், நாமும் மாற்றப்படுவோம். வேதம் சொல்லப்பட்டது 48வது வசனத்தை வாசிக்கிறேன். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். 49 அப்பொழுது கூட வந்திருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு கூட போ. அழைத்தவனுக்கு, இயேசுவை அழைத்தவனுக்கு சமாதானம் பெற்றுக்கொண்டானோ இல்லையோ, ஆனால் இயேசுவை தேடின அந்த ஸ்திரீ சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்றே ஒன்று மட்டும் உங்களை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய சித்தத்தை செய்வோம். இயேசுவை கனப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய கௌரவம் அதை அடக்க பார்க்காம தேவனுடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து அதை நாம் செய்ய கடவோம். என் அன்பு தேவப்பிள்ளை, இயேசு அவன் அழைக்கிறான்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போனார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல அவன் கால்களை அவன் கழுவவில்லை. அவன் முத்தம் செய்யல. அவர்கள் ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்ச, இவன் கூப்பிட்டா நம்ம வந்தோமே, ஆனால் இவன் கால்களை கழுவ தண்ணி தரல, என்ன அவன் முத்தம் செய்யல. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அவனுடைய அன்பை வெளிப்படுத்த, கௌரவத்தை வெளிப்படுத்தினான். டைனிங் டேபிள் வச்சு விதவிதமாக சாப்பாடு எல்லாம் வைத்து இயேசுவை அழைத்து, கூட அநேக பேரை அழைத்து இயேசுவை கௌரவப்படுத்தணும். அந்த இயேசுவை கௌரவப்படுத்தணும் என்கிற வார்த்தைக்குள்ள அவனுடைய கௌரவம் அடைக்க பார்க்கிறான். அதனால்தான் அவன் சொல்றான், இவன் தீர்க்கதரிசியா இருந்திருந்தான், தான் தொடுகிறது இன்னார் என்பதை அறியாமல் இருந்திருப்பாரோ. என் அன்பு தேவர்களே, சீமோனாகவே இருந்தான். ஆனால் பாவியாகிய ஸ்திரீக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை, பெரிய ஒரு சமாதானம். என் அன்பு தேவர்களே, இன்றைக்கு நாம் கௌரவத்துக்காக இயேசுவை தேடாமல் தன்னை தாழ்த்தி தேவ சித்தத்தை செய்திருக்கிறார்களாய் மாறும். குடும்பங்களில் சமாதானம் உண்டாவதா, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாவதா. எப்படியா ஒரு வார்த்தை சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லப்படுகிறது, சமாதானத்தோடு போயிருந்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்களில் சமாதானம் உண்டாவதா, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாவதா, உங்கள் இருதயங்களில் சமாதானம் உண்டாவதா. வேதத்தில் சொல்லப்பட்ட போல சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. கண்களை மூடி பகிர்ந்தமான இந்த செய்திக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குமா? அல்லேலூயா. அன்பு தேவர்களே, நாம் அநேக முறை இயேசுவை கௌரவப்படுத்த விரும்புகிறோம். எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் இயேசுவின் சித்தம் என்று சொல்லி, என் மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதை நாம் செய்கிறவர்களா இருந்தோம். ஆனால் அப்பாவுக்கு என்ன விருப்பம், அப்பாவுடைய சித்தம் என்ன, அதை நாம் அநேக நேரத்தில் அறியாமல் போனோம். என்னுடைய விருப்பத்தை செய்து, என்னுடைய திருப்திக்காக செய்து, இயேசுக்காக ஏதோ ஒன்று செய்தேன்னு சொல்லி நான் திருப்தி அடைகிறேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியை நான் ஒன்று வைக்கிறேன். இயேசுடைய விருப்பத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றுகிறோமா? இயேசு விரும்புகிறத செய்கிறோமா? இயேசு எதிர்பார்த்த காரியத்தை நான் செய்கிறேனா? அன்பு தேவர்களே, அந்த சீமோனுடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவர் பிரவேசித்தாலும் அங்கே அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. அவன் என் கால்களை கழுவ வேண்டும், என் கால்களை முத்தம் செய்ய வேண்டும், அவனுடைய அன்பை வெளிப்படுத்தணும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் அவன் அன்பை வெளிப்படுத்துவதற்கு மாறாக தன்னுடைய கௌரவத்தை வெளிப்படுத்தினான். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க கௌரவத்துக்காக ஆண்டவரை தேடுகிறது, கௌரவத்துக்காக ஆலயத்துக்கு போறது, ஆலயத்தில் முதன்மையான இடத்தை தேடுகிறது, ஜனங்கள் மத்தியில் கௌரவத்தை தேடுகிறது. அன்பு தேவர்களே, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். ஆனால் நீ கனத்தை தேடி அலையாத. வேதம் சொல்லப்பட்டது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அன்பு பிள்ளை, பாவியான ஒரு ஸ்திரீ அப்பா இருக்கிறார் என்பதை அவள் அறிந்த போது அவள் பரிமளத்தை தைலத்தை கொண்டு வந்து நேராக பூசி கொண்டு வந்து அவருடைய காலில் ஊற்றி, நான் நிறைய நாள் ஏக்கமா இருந்துட்டேன், அதை நான் ஏக்கமா இருந்த செய்து முடிச்சுட்டேன் இருக்கல. இயேசுக்கு பின்னாடி நான் அழும்போதுதான் என் அப்பாவுக்கு ஒரு ஏக்கம் இருக்குது, இவன் என் அப்பாவுடைய கால்களை கழுவல, என் அப்பாவை முத்தம் செய்யல என்று சொல்லி தன் கண்ணீரால் அவருடைய பாதங்களை அவள் வந்து பரிமள தைலத்தை நான் இயேசுக்காக நான் சேர்த்து வச்சிருந்தேன், அவருடைய பாதத்தை பரிமள தைலத்தை அவருடைய பாதத்துல ஊற்றணும்னு நினைச்சேன். இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ஊற்றணும்னு அவள் நினைக்கல. முதலாவது அப்பாவுடைய இருதயத்தின் எண்ணத்தை அவள் நிறைவேற்றுகிறார், அப்பாவுடைய இருதயத்தின் வாஞ்சை அவள் நிறைவேற்றுகிறார். அப்பாவின் வாஞ்சை நிறைவேற்றிதான் தான் எதற்காக வந்தேனோ அவள் அதை செய்தாள். அன்பு பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம், சந்தேகப்படாதிருந்தோம். அவன் தான் அழைத்தது தீர்க்கதரிசிதனா என்கிற ஒரு சந்தேகம். அன்பு பிள்ளை, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாரா, உங்கள் வாழ்க்கையில சமாதானம் உண்டாவதா. வேதம் சொல்லப்படுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு கூட போ, நீ சமாதானத்தோடு கூட போ. என் அன்பு தேவ பிள்ளைகளை, செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை கொண்டு சொல்லுறேன், தேவ சித்தத்தை செய்வோம், குடும்பங்களே சமாதானம். தேவனுக்கு பிரியமானதை செய்வோம், குடும்பங்களே சமாதானம். ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த கௌரவத்துக்காக தேடுகிற பிள்ளைகளாயிராதபடிக்கு, கௌரவத்துக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளாயிராதபடிக்கு, கௌரவத்துக்காக இதை செய்கிற பிள்ளைகளாயிராதபடிக்கு தன்னைதான் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். நோவா பேழை செய்யும் போது அநேகர் அவனை பரியாசம் பண்ணினார், அநேகர் அவனை ஏளனமாய் பார்த்த, மழை இல்லை இவங்க பேழை செஞ்சுட்டு இருக்கிறான், அநேகருக்கு முட்டாள்தனமாய் தோன்றினது. ஆனா அவன் குடும்பம் தான் உயர்த்தப்பட்டது, அவன் குடும்பம் தான் காப்பாற்றப்பட்டது. அன்பு தேவர்களே, நாம் ஒரு வேலை செய்யற காரியங்களை மற்றவங்களுக்கு பைத்தியகாரத்தனமா தெரியலாம், மற்றவங்களுக்கு அது ஒரு ஏளனமான காரியமா தெரியலாம். நான் சொல்லுறேன், தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படி நோவாவின் பேழை மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டதோ, மரங்களுக்கு மேலாய் மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டதோ, அதே போல கர்த்தர் உன் குடும்பத்தை உயர்த்துவாராக, அதே போல உன் குடும்பத்தை கர்த்தர் காத்துக் கொள்வாராக. தெய்வீக சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் அப்படியே செய்ததற்காக நாம நன்றி செலுத்தினோம்ப்பா. கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நாம யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் ஐக்கியமும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் நாம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.